கிடையாது. எனக்கு மனைவி இருக்கேன். நான் எம்ஏபிஎட் எம்ஃபில் படிச்சிருக்கேன். நான் ரட்சிக்கப்பட்ட ஃபேமிலிலாம் கிடையாது. இவங்க அம்மா அப்பா மிஷினரியாக இருந்தாங்க. நான் ரட்சிக்கப்படாத ஃபேமிலியில் வந்தவங்க இருக்கேன். எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் தம்பி, நான் என்னோடய ஃபேமிலிஸ், அதாவது ஊரில் கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க பங்காளிகள் குடும்பம் அப்படின்னு சொல்லி. எங்களுக்கும் தனியாக ஒரு கோவிலே இருக்கும். ஊரில் நாங்கள் பண்டிகை போட்டால்தான் ஊரில் இருக்கிற கோவிலில் பண்டிகை போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நேமே நாங்கள் வச்சுருக்கோம். அதில் நான் ஒரு கோவிலில் பூசாரியாக இருக்கேன். பூசாரியாக இருக்கும்போது என்னுடைய உடம்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தேர் இழுத்துட்டு போவாங்கல்ல, அந்த தேரெல்லாம் இழுப்பாங்க. எங்கள் ஊரில் தேரெல்லாம் குத்தி இழுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். என்னோட அப்பா முகங்களில் 100 எழுத்து போடுவார். என் அம்மா அக்னி சட்டி எடுப்பாங்க. என் தம்பி என்ன போல தேர். கர்த்தர் நான் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு குடும்பத்தில், ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் இருந்தேன். நான் ஆர்எஸ்எஸ்ல ஒரு 7 வருஷம் ஏபிபிபி அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏபிபிபி, அகில இந்திய மாணவ பரிஷத். ஏ ஃபார் அபிலிட்டி, பி ஃபார் பிஹேவியர், பி ஃபார் வாலண்டரி, பி ஃபார் பொலைட்னஸ். அதுக்கான ஃபுல் ஃபார்ம். அதில் நான் ஒரு ஆர்எஸ்எஸ்ல கிட்டத்தட்ட ஒரு காலேஜில் ஒரு 1000 மெம்பர்ஷிப்பில் பண்ணியிருக்கேன். சுவிசேஷன் சொன்ன பொண்ணுங்களையும் நான் காலேஜில் அடிச்சிருக்கேன். ஒரு நாள் நான் அந்த எம்ஏபி எம்ஃபில் முடிச்சுட்டு ஒரு கிளாஸ் போனேன். டெட் எக்ஸாம்காக படிக்க போகும்போது தான் ஒரு மிஷினரி அவங்க ஒய்ஃப் எங்களுக்காக எல்லாருக்கிட்ட படிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க தான் எனக்கு சுவிசேஷன் சொன்னாங்க. ஒரு நாள் சபைக்கு நான் வர சொல்லியிருந்தாங்க. சும்மா பிரியாணி சாப்பிட்ற வா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நான் ஒரு சபைக்கு ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு பாடல் எனக்கு டச் பண்ணுவேன். மனதொருக்கும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். இந்த பாடல் வரிகள் மூலமாக நான் ரட்சிக்கப்பட்டேன். என்னுடைய பாடல்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அடைக்கப்பட்டார். அந்த பாடல் வரிகள் என்னை டச் பண்ணதான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு அருமையான என்னுடைய மனைவியை கற்றுக் கொடுத்தால். நான் ஒரு ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒர்க் பண்ணிட்டு பொழுது கர்த்தருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நானும் என்னுடைய மனைவியும் ஊழியர் செஞ்சுக்கணும். ஜிஎம்எஸ்ல ஃபஸ்ட்டு என்னுடைய மாமியார் ஜிஎம்எஸ்ல ஊழியராக இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நாங்கள் உதவி செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் எங்களுடைய படிப்பை வடஇந்தியாவில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் எங்களுடைய படிப்பை நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்கோம். இதில் நான் ஒன்று சொல்ல போனால் 2 Corinthians 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதிருக்கு படிக்கலாம். இப்படி இருக்க கிறிஸ்துவுக்கு ஒருத்தர் இருக்கு அப்படின்னா அவன் எப்படி இருப்பானா? புதியவங்களா இருக்கும். பழையவைகள் ஒழிந்து போகும். என்னிடத்துல இருந்த பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய் கர்த்தருக்காக ஒரு விளக்காய் எரியணும்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த வட இந்தியாவுக்கு போயிருக்கோம். அந்த இடத்துல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அங்க இந்திய நாங்க போய் அங்க ஒரு அர்ப்பணிப்போடு நாங்கள் ஊழியர் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த அர்ப்பணிப்புக்கு எல்லாமே காரணம் நீங்கதான். உங்களுடைய ஜெபம். பார்த்தீங்கன்னா ஒரு சிறு குழந்தை ஒரு நீச்சல் கற்றுக்குது அப்படின்னா ஒரு சொரக்காய் காய்ச்சல் கட்டி உள்ள தூக்கி போடுவாங்க. அந்த குழந்தையா நாங்கள் இருக்கோம். அதுக்கு மிதக்க வைக்கிற ஒரு பொருளையா யார் இருக்கீங்க? நீங்க தான் இருக்கீங்க. நீங்க உங்களுடைய ஜெபம் குறைபாடு ஆகுது அப்படின்னா அந்த மேல மிதந்துட்டு இருக்கிற குழந்தை என்ன ஆகும்? தண்ணிக்குள்ளாக இருக்கும். நாங்கள் ஓடி உழைச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு முன்னாடி நீங்க ஜெபத்தினால இல்லை, நீங்க தாங்கிட்டு இருக்கீங்க. இப்போவே சொல்றேன், அநேக இந்திய மிஷனரி சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் இல்லைன்னா டெல்லியில இருந்து கர்நாடகா வரைக்கும் அநேக குழந்தைகள் சிறு வயதிலே திருமணம் செய்திருப்பார்கள், சிறு வயதிலே மறித்து போயிருப்பார்கள். அநேக குழந்தைகள் மதுபானத்திலே விழுந்திருப்பார்கள். அநேக விதவை பெண்கள் கைத்தொழில் இல்லாமல் அவருடைய வாழ்க்கை முடித்துக் கொள்கிற சூழ்நிலை வந்திருக்கும். அநேக பிள்ளைகள் கல்வி கூடத்தை கூட பார்க்காமல் சென்றிருப்பார்கள். இந்த ஐஎம்எஸ் ஒவ்வொரு குழந்தைகளா, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளா, எங்கெங்க எல்லாமே ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, யாரெல்லாம் இந்த படிக்காத மக்கள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஒவ்வொருத்தர தேடி 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 இப்ப வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் கிட்டத்தட்ட 17 தேர்வு சென்றது. அல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த 17 டேக்கர் செட். அதை வச்சு ஒவ்வொரு பிள்ளைகளா பராமரிச்சுட்டு இருக்காங்க. சில பிள்ளைகள உணவையே பார்க்காத குழந்தைகளா இருக்காங்க. உணவே கிடைக்காது. 3 வேளை சாப்பிடுறோம் நம்ம. இந்த பிள்ளைகளுக்கு உணவே கிடைக்காது. ஆனா IMS இந்திய மிஷனரி சங்கம் இந்த பிள்ளைகளை தத்தெடுத்து வந்து 3 வேளை சாப்பாடும் கொடுத்து, ட்ரெஸ்ஸை கொடுத்து, அவங்களுக்கு கல்வியும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, எங்களுக்கு பின்புறமாக இருந்து செயல்படுகிற உங்கள் ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் இந்தியா முழுவதும் அநேக குழந்தைகளை இந்த மிஷனரி சங்கம் எடுத்து அவங்களை படிக்க வைக்கணும். அநேக பிள்ளைகள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நாம உயர்த்தணும். ஸோ அதுக்காக எங்களுடைய பிள்ளைகளுக்காக, எங்களுடைய தேக்க சங்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, விசுவாசி பிள்ளைகளுக்காக, ஒவ்வொருத்தருக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.